குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகான ஆடி மாதம் ஆடி 1ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை பிறக்கின்றது. நாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். லக்ஷ்மி குபேர பூஜைக்கு உகந்த அந்த ஒரு நாளில் ஆடி மாதம் பிறக்கின்றது. அம்மனுக்குரிய மாதம். மதுரை மீனாட்சி தாயாராக, சமயபுர தாயாராக, மாரியம்மன் தாயாராக நாம் அழகான இந்த ஆடி மாதத்தை வரவேற்போம். அம்மனுடைய அருளாக. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாய், பிரபோ கணபதே துதி பரிபூரண வாழ்வருள்வாய், சார்ந்து வணங்கி துதிப்பாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகியம் அனைத்தையும் தந்தருள் சர்க்குரும் நீயே. ஆதிமூல கணநாதா கஜநாதா கணபதியே சரணம் சரணம். இப்படி கணநாதனை வழிபட்டு சரஸ்வதியாக, லக்ஷ்மியாக, மாரியம்மனாக, மதுரை மீனாட்சியாக, சமயபுரத்தாலே இப்படி அம்மனாக நாம் வழிபாடு செய்து பொன்னிலம் காலையிலே மென் பூமணம் பொங்கும் தன் நேரத்தில் பலவண்ணப் பறவைகளும் பொற்பாத ஜோதியை வாழ்த்திடும் போதினிலே நான் உன்னை வணங்கி வரவேற்கிறேன் அம்மா தாயே. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, கருணாம்பிகையே தருணம் இதுவே தயை புரிவாய் அம்மா. உன்னருள் என்றும் நிலை பெற வேண்டும் வருவாய் நீ வருவாய் அம்மா. பொன்பொருள் எல்லாம் வழங்கிட வேண்டும் வாழ்த்திடுவாய் அம்மா. ஏனென்று கேட்டு என் பசி தீர்ப்பாய் என்னன்னை நீ அம்மா. நின்முகம் கண்டேன் என் முகம் மலராய் மலர்ந்ததும் ஏனம்மா. மங்களம் வழங்கிடும் மகிமையை கண்டேன் உன் திருக்கரத்தினிலே. எங்கும் வருவாய் என்னுயிர் நீயே எங்கள் குலதேவி. சங்கடம் தீர்ப்பாய் பாக்களை தருவேன் சங்கத் தமிழினிலே. தங்கும் புகழை தடையின்றி தருவாய் தயக்கமும் ஏனம்மா. பயிர்களில் உள்ள பசுகையில் கண்டேன் பரமேஸ்வரி உனையே. உயிர்களில் உள்ள உன்னருள் என்றும் உண்மை உலக மகா சக்தி. சரணுனை அடைந்தேன் சங்கரி தாயே. சக்தி தேவி நீயே அரண் என காப்பாய் அருகினில் வருவாய் அகிலாண்டேஸ்வரியே. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, கருணாம்பிகையே தருணம் இதுவே தயை புரிவாய் அம்மா. இப்படி அன்னையை பல ரூபங்களில் நாம் வழிபட்டு அன்னையை ஆடி 1 அழகாக வரவேற்போம். இங்கே தேங்காய் சுடுவோம். உங்கள் ஊரில் தேங்காய் சுடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா. மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கன்னிகை ஸ்லோகம். இது 9 வாரம் சொல்லுவதுனாலே உமையவள் திருவருள் சேரும். நாம் தொடர்ந்து 9 வாரம் அம்மையை வழிபட்டால் நமது அனைத்தும் படைப்பவள் அவளே, காப்பவள் அவளே, அழிப்பவள் அவளே சக்தி. அபயம் என்று அவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி சங்கரி சௌந்தரி தாயே. அம்பிகை பைரவி சிவசிவ சங்கரி சக்திமுகி ஒரு தருவாய் தேவி. கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும் வல்வினை ஓடும் பழவினை ஓடும் அருள்மலை பொழிபவள் நாளும் நீல நிறத்தோடு நாளம் மலர்ந்தவள் காளியன சூலம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை கொடுத்தவள். நாமம் சொன்னால் போதும் நன்மை தருபவள், நாமம் சொன்னால் போதும் நன்மை தருபவள். இந்த ஆடி மாதத்தில் எல்லாம் நம்ம ஆடி வெள்ளிக்கிழமையில் கூழ் வார்க்கணும். கூழ், மோர், தயிர் சாதம் அன்னைக்கு படைத்து நிவேதனமாக படைத்து ராகி கூழ், ஆரியக்கூழ் இதெல்லாம் அன்னைக்கு வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு வாழைப்பழம் ஒரு கிரவுண்டு பூ வச்சு கொடுத்தால் ரொம்ப 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 சிறப்பு. நாம் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு குடம் தண்ணீர் வாங்கி விடுங்க. குழந்தைகளை நாம் பத்திரமா, அதாவது இந்த வெயிலினோட புழுக்கம் தாழாமல் இருக்க இது பண்ணுங்க. அப்படியே கொப்பளம் வந்தாலும்
நான் சொன்னதே தான். வேப்பிள்ளை, கொட்டமுத்து, மஞ்சள் அரைத்து அந்த இதன் மீது பூசுங்கள். குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் ஸ்ரீ சக்கர நாயகியாக, ஓம் பராசக்தியாக, துர்க்கையாக, அம்மனாக, நாம் எத்தனை அம்மனை ஆராதனை செய்து நாம் அழகாக அம்மனை வரவேற்போம். குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்மாள் கோடி கோடி பொன்னை கொடுத்து அருள்பவள். சந்தனத்தில் அபிஷேகம் செய்தவர்க்கு சர்வ அபீஷ்டங்கள் கொடுப்பவள். நெய்யால் அபிஷேகம் செய்தவருக்கு அம்மாள் நித்திய தரிசனத்தோடு கொடுப்பவள். பாலால் அபிஷேகம் செய்தவருக்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்கிடுவாள். கனியால் அபிஷேகம் செய்தவருக்கு கண்முன்னே வந்து நிற்பாள். தீராத வினையை தீர்ப்பவளாம். திருவடி சரணம் அம்மா அம்மா. துக்க நிவாரணி துர்கே ஜெய ஜெய சங்கரி தேவி ஜெகன்மாதா ஜெய ஜெய சங்கரி. அலங்காரம் அபிஷேகம் கண்டோம், ஆனந்த வெள்ளத்தில் நின்றோம் தாயே, உன் திருவடியே சரணம், உன் பாதக் கமலங்களே சரணம். அபிராமியே, எங்கள் அபிராமியே, அன்னை பராசக்தியே. அழகிய மதுரை மீனாட்சி, அகிலம் போற்றும் அன்னை அரசாட்சி, தான்மாடக் கூடலிலே அருளாட்சி, தேன்மலை தேவியின் தேனாட்சி, அந்த சங்கம் முழங்கிடும் நகரினிலே சங்கரி மீனாட்சி கருணையிலே மீன்கொடி பறக்கும் மதுரையிலே வான்புகழ் கொண்டவள் தாயவளே. மரகதவள்ளி மீனாட்சி மதுரை நகரிலே வாழுகின்றாள். கடைக்கண் அருளும் காமாட்சி காஞ்சியிலே வாழுகின்றாள். அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அன்னை விசாலாட்சியையும் காசி விஸ்வநாதருடன் ஆட்சி புரிகின்றாள். எங்களின் தாயே, உங்களின் பாதக் கமலங்களே சரணம். குங்குமம் போல் சிவந்திருக்கும் தாயே, எங்கள் குறைகளெல்லாம் தீர்த்திடுவாய் நீயே. மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே, எங்கு மங்களங்கள் வந்திருப்பாய் தாயே. நெய் விளக்கை ஏற்றி வைத்தேன் தாயே, எங்கள் நித்தமென காத்திடுவாய் நீயே. எங்கள் கவலைகளை தீர்த்திடுவாய் அம்மா தாயே. வெள்ளிக்கிழமை காளியம்மன் கோவிலுக்கு வாருங்கள். வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்க. எல்லாருக்கும் எல்லாமும் உண்டாகும், என்னாலும் நம்வாழ்வு நன்றாகும். வேப்பிள்ளை காரியவள் வேதனையை தீர்த்திடுவள் அன்னை தாய் மகமாயி காமாட்சி கண்ணபுரத்தாளே. கனவிலும் வருவாள், நினைவிலும் இருப்பாள் ஆதிபராசக்தி. என் மனதில் நிறைந்தவள் மகிழ்ச்சியை தருவாள் ஆதிபராசக்தி. அம்மா என்றழைத்தால் போதும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஓடி வந்து நமது கஷ்டங்களை தீர்ப்பாள். அழகிய மயிலே அபிராமி, அஞ்சுக மொழியே அபிராமி, ஆதிக்கடவுர் அபிராமி, ஆனந்த வடிவே அபிராமி. சோட்டானிக் கரையினம்மா மூகாம்பிகை தாயாரே, ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பூ எங்கள் தேவியம்மா. அந்த ஆயிர சக்தி தாயே, காளி மகமாயி கருமாரி ஆனவளே, மாரிசக்தி மகமாயி முத்துமாரி ஆனவளே, நீலி மகமாயி ஆங்காரி ஆனவளே, சூலி மகமாயி ஓங்காரி ஆனவளே. ஸ்ரீஜனனி ஜெகஜனனி அம்மா தாயே. கண்ணம்மா நீ எங்கள் பொன்னம்மா. ஸ்ரீஜெய சரஸ்வதி தேவி பராசக்தி சகலவித லலிதா கலாவதி. லக்ஷ்மியே, எங்கள் இஷ்ட லக்ஷ்மியே. பிடிச்சி இது பண்ண முடியும். எங்கள் தாயே,